வருஷம் ஜூலை 28ஆம் தேதி வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். ஏன் நம்ம ஜூலை 28ஆம் தேதி வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே அவேர்னஸ் கிரியேட் பண்றோம்? முதல்ல இந்த ஹெப்படைட்டிஸ்னா என்ன, இந்த வைரஸ் நம்ம உடம்புல இருக்கா இல்லையான்னு எந்த சிம்டம் வச்சு தெரிஞ்சுக்கலாம், இந்த ஹெப்படைட்டிஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் நம்ம வராம இருக்க எந்த மாதிரி ப்ரிவென்ஷன் எல்லாம் பண்ணலாம், இதை பத்திலாம் டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்கள் முரளி, வாங்க வீடியோல போலாம். 1965ல ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை டாக்டர் பரூச் பிளம்பர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கான மெடிசனையும் சில வருஷங்கள் கழிச்சு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்காக தான் அவர் பிறந்த நாளான ஜூலை 28ஆம் தேதி வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டேவா நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இந்த ஹெப்படைட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஹெப்படைட்டிஸ்னா நம்ம லிவருக்கு ஏற்படுத்துற ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வைரல் ஹெப்படைட்டிஸ்னா சில வைரஸ் மூலமா நம்ம லிவருக்கு ஏற்படுத்துற இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுலயே பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இன்னு 5 டைப்ஸ் இருக்கு. இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ஏஎன்இ பாத்தீங்கன்னா கான்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட், அப்புறம் செக்ஷுவல் கான்டாக்ட், அது மட்டும் இல்லாம அம்மா கிட்ட குழந்தைங்களுக்கு வர்றது, பிளஸ் அது மட்டும் இல்லாம ப்ராப்பரான முறையில் டாட்டோ போடலனா கூட இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் டு பிளட், அதாவது ப்ராப்பரான முறையில் டாட்டோ போடாம இருக்கிறது, ஒரே ஐவி ட்ரக் யூஸ் பண்ண நீடல யூஸ் பண்றது, இது மாதிரி இருந்தா ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருந்தா இந்த டி வைரஸ் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் நம்ம உடம்புல இருக்கா இல்லையா எந்த சிம்டம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீவர் அடிக்கிறது, பசி எடுக்காம இருக்கிறது, ரொம்ப சோர்வா இருக்கிறது, வயிறு வலிக்கிறது, ஜாண்டிஸ், வாந்தி, இது மாதிரிலாம் இருந்தா நம்ம உடம்புல ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அறிகுறி இருந்தா முதல்ல போய் டாக்டர் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் நமக்கு வராம இருக்க நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் பிக்கு வேக்சின் இருக்கு, நம்ம அதை போட்டுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் நமக்கு வராம இருக்கணும்னா நம்ம ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிட்டாலே போதுங்க, அதாவது ப்ராப்பரான ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாலே போதும். இதுவே ஹெப்படைட்டிஸ் சி நமக்கு வராம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ப்ராப்பரான நீடல்ஸை யூஸ் பண்ணணும், ப்ராப்பரான டாட்டோ போடணும், முக்கியமா ஐவி ட்ரக் எடுக்கிறவங்களா ஸ்டெரிலைஸ் பண்ண நீடல்ஸா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே ஹெப்படைட்டிஸ் கிட்ட நம்ம உடம்ப காப்பாத்திக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க ஹெல்த் குருவை ஃபாலோ பண்ணிடுங்க.